பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு. இது வரைக்கும் ராசி பலனை தான் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்க. இப்போது 12 லக்ன பலன், ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த குரோதி ஆண்டு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை லக்ன பலன்களை பார்க்க போகிறோம். வாங்க, நாம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம். அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான், ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிட்டும் வரோம். இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம். அதாவது ராசி எல்லாருக்கும் தெரியும், நட்சத்திரம் தெரியும், ஆனால் லக்னம் என்னான்னு தெரியாது. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், லான்னு போட்டிருக்கோம். லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்னம், அதுதான் உங்கள் லக்னம். அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம். இது ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர். அதனால் இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது. லக்ன பலன் தான் பிரதானமான ஒரு பலன். இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் லக்னம் ராசி ஒன்று இருக்கும், லக்னம் ஒன்று இருக்கும், ஒத்துருக்கும். ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கடக ராசி அப்படின்னா, கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு, பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே அவர் மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பார். அப்போ மேஷ லக்னத்துக்கு சனி 11ல் நல்லா இருக்கார், அப்போ நல்லது செய்வார். அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொல்லணும். பார்த்திங்களா, அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் இந்த 11ல் இருக்கிற சனி ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அவர் அஷ்டமத்து சனி பலனை விட 11ல் லாபத்தில் இருக்க சனியினுடைய பலன் தான் தூக்கலாம் அதிகமாக நல்லா இருக்கும். அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும். சனி 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார், குரு பகவான் 1 வருஷம் இருப்பார், ராகு கேதுக்கள் 1 ஆண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரமாகும் காலங்களும் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மீன லக்னம் காலபுருஷனுக்கு 12வது வீடு, குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போ இந்த மீன லக்னத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு எப்பேற்பட்ட பலனை கிரகங்கள் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது இந்த மீன லக்னத்திற்கு 3ஆம் இடத்துக்கு வந்துவிட்டார். ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போயிட்டான்னு சொன்னால் ஒரு முக்கால் சுபம்னு சொல்லுவாங்க, முழு சுபம் அல்ல. 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம், அங்கே போய் உட்காந்துருக்கார். ஒரு தைரியத்தோடது எதையும் செயல்படுவீங்க. இளைய சகோதரிகளுடைய அரவணைப்பும் ஆதரவும் இருக்கும். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், இப்படி சொல்லலாம். இப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். குருபலம் வந்தாச்சு அப்படின்னா குருபலம் வந்தாச்சு, கண்டிப்பாக திருமணம் ஆகும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலகட்டம். முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யோன்யம், குதூகலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அடுத்து எதிர்க்க இருக்கிற அத்தனை பேரும் எழுதா, நண்பர்களும் எழுதா, உறவினர்களும் எழுதா, மனைவியும் எழுதா,
சமூகமே 7 தான். அப்போது உங்களை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு. அடுத்தது உங்களுக்கு 9ஆம் வீட்டை குரு பார்க்குறார். 9ஆம் வீட்டை சனி பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்பவும் சனி பார்த்துக்கிட்டு இருக்கார். கடந்த காலங்களில் உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, அதே நேரத்தில் பாக்கிய குறைவு ஏற்பட்டது, வெளிநாட்டு பயணம் தடையாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும்போது உங்களுக்கு தாராளமாக நீங்கள் தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம், நல்லதே நடக்கும். அதே நேரத்தில் தந்தை வழி சொந்தங்களால் கூட அனுகூலம், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்குவீர்கள், காசி ராமேஸ்வரம் அப்படின்னு தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு வருவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 9ஆம் இடம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11ங்கிறது நினைத்த காரியம் கைகூடல். என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் அபிலாஷை என்னவோ அது கைகூடும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் கூட தொடங்கப் போகிறதுன்னு சொல்லலாம். காரிய சித்தி கண்டிப்பாக உண்டு. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை. 11ங்கிறது அற்புதமான இடம். நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உத்தியோகம் பார்க்குறீங்க, உத்தியோகம் பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கல, இப்போ பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இது அற்புதமான தருணம் அல்லவா? பதவி உயர்வு மட்டும் இல்லை, ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட் கட் ஆகி போச்சு, அது கிடைக்கும். ஸோ அதனால் அனுகூலங்கள் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல எல்லா அனுகூலமும் ஆதாயமாக இருக்கும். நினச்ச காரியம் கைகூடும். நிர்வாகத்தின் மூலம் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இப்படி குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய நிலை. அடுத்தது ராகு பகவான். ராகு பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கிறார். அது நன்மைகளை தருமா? நிறைய நன்மைகளை தரும், கெட்டதையும் தரும். நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். உங்கள் ஜனனகால ஜாதகப்படி இப்போ நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னு நீங்கள் தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு எதுவும் கிடைக்கல, பர்மனெண்ட்டு எதுவும் கிடைக்கல, இது தாராளமாக அதில் உங்களுக்கு கிடைக்கும் குடியுரிமை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, நீ காலையில் எழுந்து வேறு ஒன்று செயல்படுவீங்க. இதுதான் ஆசிலேஷன் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ராகு பிரம்மாண்டத்தை தருவார். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோமா முடிச்சோமான்னு இல்லாமல் இன்னும் பெருசாக வேணும், இன்னும் இதை விட சிறப்பாக செய்யணும்னு தள்ளி போகும், காலதாமதம் எடுக்கும். அதனால் டைம் இஸ் த ஃபேக்டர். உடனே செய்யணும், இப்போவே செய்யணும், இன்றைக்கே செய்யணும்னு ஒரு முடிவு எடுங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஆனால் பிரம்மாண்டத்தை நோக்கி பயணப்படாதீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு இந்த கேது 7ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். அப்போ அதனால் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். ரொம்ப வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப யுக்தியோடு வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இப்போது சனி பகவானை பற்றி பார்க்கலாம் வாங்க. சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். செலவுகள் சுப செலவுகளும் இருக்கும், அசுப செலவுகளும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு நிலை. அதனால் 12ல் சனி இருந்ததுன்னு சொன்னாலே 12 12ல் இருக்கான் அப்படின்னாக்கா நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். வெளிநாட்டுக்கு போகணும்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த அமைப்பு இப்போது
சக்ஸஸாக நடக்கும். தாராளமாக சொல்லுங்கள். 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், பார்வை பலம். 2ஆம் இடத்தை சனி பார்க்கனா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரும். 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதால இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள். மற்றபடி பார்த்திங்கனாக்கா புதனுடைய ஆதிக்கம் அதாவது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வாக்கு சாதுரியம் தானே. ஜோசியராக கூட இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு நிறைய வரும். குடும்பத்தை நல்லாவே பிரிக்கும். அதே நேரத்தில் வாக்கு சாதுரியம் கண்டிப்பாக வேணும். எச்சரிக்கையாக பேச வேண்டும். அடுத்தது, இந்த சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ருணரோக சத்துருஸ்தானம். உடம்பு இந்த ஓராண்டு உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படும். மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை. ஆஸ்பத்திரி செலவு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ யாருக்காவது வைக்கும். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ருணரோக சத்துருஸ்தானம். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபிதுங்க வைத்துவிடும். பிரச்சனைகள் சந்திப்பீங்க. 6ஆம் இடம் அப்படின்னா எதிரிகளால் தாக்கம் இருக்கும், தொல்லைகள் இருக்கும். அடுத்தது, கூட பார்க்குறவங்களே யார் நண்பர் யார் எதுன்னு தெரியாது. அதனால் எச்சரிக்கையாக வேலை பாருங்கள். மற்றபடி 9ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார். தந்தை வழியில் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்து அது அப்புறம் குரு பார்வை இருக்கிறதால அது சரியாகும். அதனால் குறை ஒன்றும் இல்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு 75% சாதகமாக இருக்கிறார். பார்வை பலம். 7ஆம் இடம் திருமணத்தை நிலைத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, அதை ஏற்பாடு செய்வார். 11ஆம் இடம் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. நல்ல தொட்டதெல்லாம் தொடங்கும். ஃபினான்சியல் ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படும். கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருந்தாலும் 12இல் சனி பகவான் இருப்பதால் செலவினங்கள் உடனே காத்திட்டுருக்கு. அது சுப செலவாக இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். ஆனால் காசு பணம் யாருக்கும் கொடுத்து உதவாதீங்க. அது பெரிய உபத்திரவமாக மாறிடும். மற்றபடி குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. குறிப்பாக கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு வராது. மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் தான் கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகுவுக்கு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். இந்த குரோதி ஆண்டு இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்தை பெற்று தரும் என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.